வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இது தொடர்பில் நாங்கள் நீண்ட உரையாடலை நடத்தி வருகின்றோம். இந்த மீள்பார்வை கடந்த காலங்களில் நடந்த எங்களுடைய வரலாற்று தவறுகள் தொடர்பையும் பார்த்து வருகின்றோம். இவ்வாறான தவறுகள் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது, மற்றது நாங்கள் இவ்வாறான ஒரு அரசியலை நாங்கள் முன்னகர்த்த வேண்டும் என்ற துணியிலும் தான் இந்த உரையாடல்கள் மீள்பார்வை இடம்பெறுகிறது. அந்த வகையில தமிழ விடுதலை போராட்டத்தில் கிழக்கு போராளிகள் கிழக்கு பிரிவினை எப்படி உருவானது என்பது தொடர்பில் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். அது தொடர்பில் உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான முன்னாள் குழந்தை போராளி மற்றும் பல களங்கள் கண்ட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் சர்வதேசத்துக்கு அனுப்பப்பட்ட ஜியா சரவணன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் ஜியா. வணக்கம். இந்த கிழக்கு பிரிவினையில நாங்கள் தெரிந்திராத பல பக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வெறுகள் படுகொலை, ஜேந்தன் படையணியில 500 பேர் வரை படுகொலை செய்யப்பட்டது. யாழ்ப்பாணத்துல இது பெரும்பாலானவர்கள் இதை அறிந்திருக்கவில்லை. வெறுகல்ல பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு படுகொலை செய்த பல்வேறு விஷயங்களை விடுதலை புலிகள் கருணாவினுடைய பிரிந்த தளபதிகள்ல ஒரு பெண் போராளி பற்றியும் அந்த நேரம் மிக கடுமையாக பேசப்பட்டிருந்தது. கிழக்கு எந்த போராளி சொல்லுங்க? நிலானி நான் நினைக்கிறேன். கொண்டு போனது திருப்பி அவரை அவருக்கும் அவருக்கும் இடையில உறவுகள் இருந்தெல்லாம் பெரும்பாலும் கட்டுக்கதை என்ன அப்படிப்பட்ட உறவு விடுதலை புலிகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அதுக்கு ஒரு எதிர்கேள்வி ஒன்று கேட்பேன் உடனே உங்களை. என்னன்னா அப்படி என்றா விடுதலை புலிகளுடைய அமைப்பின் அஸ்திவாரமே தவறு தானே. அப்ப அங்க ஒரு தவறு நடந்திருக்கு. அப்ப அது இதை சோடிச்ச கதை இது. ஆனா நிறைய போராளிகள் கருணாமானோட போனது உண்மை. சில பேர் கொழும்புக்கு போனது உண்மை. கொழும்புல இருந்து திரும்பி விடுதலை புலிகள்ல சேர்ந்து ஆக்கிரம் இருக்கணும். விடுதலை புலிகள்கிட்ட போய் அதாவது திருப்பி அங்க போய் அவைக்கு என்ன நடந்தது, உயிரோட இருக்கிறதுங்களுக்கு தெரியாது. திரும்பி போய் விடுதலை புலிகள்கிட்ட வன்னிக்கு சென்று ஆக்கிரம் இருக்கணும். கொழும்புல இருந்து நேரடியாக வன்னிக்கு சென்று ஆக்கிரம் இருக்கணும். இந்த ஐபிசியில ஒரு கொண்டு போய் கொண்டு அதை நிலானி இதில் பற்றி சொல்லுவினோம். ஆனா அது இந்த டீட்டெயில் எனக்கு சரியா தெரியல. ஆனா நிலானி என்றவரோட எந்த விதமான ஒரு என்னென்று சொல்றது ஒரு தவறான தொடர்புகள் கருணாமானுக்கு இருந்தது. அது தளபதி அவரும் அந்த நிலானி என்றவரும் இன்னொரு குழுவின் தளபதியா இருந்தவர் நினைக்கிறேன். அப்ப அவைகளுக்கான அந்த கிழக்கு தளபதி, கட்டளை தளபதி, அதுக்கு கீழ் நிலை தளபதிகள் என்ற உறவுகள் தான் இருந்ததை ஒழிய தவறான உறவு எழுதி. அப்படி தவறான உறவு இருந்திருந்தா நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அந்த விஷயங்கள் விடுதலை புலிகள் அத்திவாரத்தை ஆட்டும். நான் நடந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அது நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இறந்த தலைவருக்கும் அது மரியாதை இல்லை. அவர் மீது வச்சிருக்கிற மரியாதையும் எனக்கு இருக்கு, இப்பவும் இருக்குது. ஆனா அங்க வன்னி நடந்த நிறைய விஷயங்கள் என்னட்ட இருக்குது. நான் அதுல வாயனான் திறப்பனா இருந்தா நிறைய கேள்விகள் உழப்பு. அதுல என்னன்னா பொதுவாக இந்த முதலாளித்துவ ராணுவ கட்டமைப்பில ராணுவமாக இருக்கைகளை நீங்கள் அந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு போகின்ற பொழுது பல மாதங்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தும் இருக்கின்ற பொழுது இந்த பாலியல் வேட்கைகள் உருவாகிறது இயற்கையானது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனை தீர்த்து கொள்றதுக்காக, அந்த பாலியல் வேட்கைகளை தீர்த்து கொள்வதற்காக ஒரு பாலின உறவுகள் அந்த இராணுவ குழுக்களுக்குள்ள இருக்கிறது என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது அடுத்தது இந்த இராணுவத்தினர் மக்களோட உறவாடைக்குள்ள இந்த பாலியல் பலாத்காரங்கள் இடம்பெறுவதற்கு அதுவும் காரணமாக சொல்லப்படுது. இசைப்பிரியா பற்றி நாங்கள் நிறையவே ஊடகங்கள்ல பேசப்பட்டிருக்கு. ஆனால் இதே சம்பவங்கள் விடுதலை புலிகளுக்குள்ளேயும் இடம்பெற்றதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா இது அவ்வளவு தூரம் பேசப்படையில்லை. இல்ல இது அந்த அமைப்பை குற்றம் சொல்ற மாதிரி ஒரு இருக்குது. அதாவது இப்ப மற்ற நாடுகள்ல உள்ள இராணுவங்கள்ல என்ன இந்த நீங்க சொல்ற இந்த பாலியல் குற்ற செயல்கள் இருக்குது. அது உண்மைதான். இப்ப கேட்டில போனா ராணுவத்தினர் இது பண்ணிக்கணும் அந்த பிரச்சனை கொஞ்சம் காலத்துல இந்திய ராணுவத்திலையும் இருக்கு, எல்லா ராணுவத்திலையும் இருக்கு. ஆனா விடுதலை புலிகள் ஒரு கட்டுப்போக்கான இயக்கம். அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த இப்படியான செக்ஷுவல் இதுகள் அங்க இருக்கே இல்லை. ஆனா அது காலப்போக்கில் கல்யாணம் செய்யப்பட்டார்கள், குடும்பங்கள் அமைக்கப்பட்டது. அந்த இதுல அதை சில நேரத்தில் தலைவரான அதுக்காகத்தான் முடிவெடுக்கப்பட்டதோ இருக்காது. ஏன்னா இப்படியான குற்றங்களை தடுக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக நீங்க இத்தனை வரியத்துக்கு உள்ள இருந்தா நீங்க அதுக்கு கல்யாணம் பண்ணலாம் என்ற ஒரு இதை கொண்டு வந்தது. இனமும் பெருக வேணும் என்ற ஒரு இது இருந்து எல்லாம் செத்துக்கொண்டே இருந்தா ஒரு காலத்துல நாங்க இல்லாமலே போயிடுவோம். இனம் இருப்பு அதனால இருக்கலாம். ஆனா ஒரு தரம் இல்லாமல், ஒரு நேரடியா நான் கண்ட செயல்கள் இல்லாமல் அதில் சொல்ல முடியாது. அதை நான் மறக்கிறேன். இப்போ அது அப்படியான செயல்கள் இல்லை. அப்படின்னா அவங்க என்னத்துக்காக இப்படியான சில கதைகளை உருவாக்கினோம்னு சொன்னா கூட சில நேரத்தில் கருணாமான் அந்த பொம்பளையோட தொடர்பில் இருந்தாருன்றதை நிஜப்படுத்துறதுக்காகவும் சில நேரத்தில் இப்படியான ஒரு கதைகளை கொண்டு வரலாம். அதனால நான் அதை மறக்கிறேன். அவரில் எந்த தவறும் இல்லை.
அதுக்கு பிரிவின் பிறகு அவர் என்ன செய்தார், யாரோட போனார், கொழும்பு எப்படி வாழ்ந்தார், அது வந்து அவற்றை பிரைவேட் லைஃப். அது வந்து அந்த அமைப்பில இருந்து விலத்திட்டார். அது வரைக்கும் அவர் வந்து சிங்கமா தானே இருந்தார். அப்ப 1000 பேர் வந்து பாதுகாப்பு இருக்கும் போது, 300 பேர் வந்து பாதுகாப்பு இருக்கும் போது, அந்த பாதுகாப்பை மீறி எப்படி ஒரு பெண் வந்து அந்த அவற்றை வீட்டுக்குள்ள நுழைய முடியும்? அப்படின்னா உங்களோட பாதுகாப்பே தவறு. அப்ப அப்படின்னா பொட்டத்தை வேவு பண்ணி எங்க போச்சுது? ஏண்டா பெட்டர் வந்து பிரவாரனே வேவு பார்க்கிறான். சரியோ, அப்ப அப்ப அவன் தகவல்கள் தவறு தானே. அப்ப கருணாமனோட ஒரு பொம்பளை வந்து உள்ள வந்து படுக்குதுன்றது சொன்னா, அப்ப உங்க வேவு பண்ணி எங்க போச்சு? அப்ப அந்த இது எல்லாம் பெறும். அப்ப இது வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எங்கட நிறைய போராளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மீது கவலை அளிக்கும். அப்புறம் நாங்கள் குடியிருந்தா நாங்கள் வேதனை கொடுக்கும். ஒரு சிலர் செய்யறது தவறா சில நடந்திருக்கேன். அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து இந்த பாலியல் ஊர்நச்சரிக்கை அது நடந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கல தானே. இப்ப நான் இருந்த போராட்ட காலங்கள்ல நான் களங்கள்ல நிக்கலாம் அப்படியான விஷயங்கள் எனக்கு நடக்கும். இன்றைய காலகட்டத்தில் அது அது இடம்பெற்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். ஏனென்றால் அதுதான் அந்த போராட்டம் முளைவிட்ட காலகட்டம். அப்ப எல்லாரும் உணர்வு ரீதியாகவும் போராட்டத்தில் இருந்தாங்க. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல போராட்டம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு வேலை மாதிரியும் வந்துட்டு. அதான் நான் லாஸ்ட் போன கலைக்கும் போது சொன்னேன், அதோட கொம்பனி மாதிரி வந்துட்டு என்னதுன்னா வேலை முடிச்சு அவர் வந்து வீட்டை போகணும், வீட்டை வந்து வைஃபுக்கு சரிகுல பார்க்க வேணும், அந்த வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு சரிகுல பார்க்க வேணும், சமைக்க வேணும், அந்த பிரச்சனை இருக்கு தானே. பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கும், பிள்ளைக்கு பர்த்டே செய்ய வேணும், எல்லாம் இது நடந்தது தானே. நான் கேள்விப்பட்டேன், வன்னிக்குள்ள இருக்கின்ற பொழுது கிளர்ச்சியில இருந்த தளபதிகளுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே போட்டி இருக்கு. யார் என்ன ஆங்கிலம் படிக்கிறார்களா, என்ன பெறுபேறுகள் எடுக்கிறார்கள், போட்டிகள் வந்து தளபதிகளுக்குள்ளே இடையிலேயே இருந்ததாக. எங்கிட்ட அம்மா மேல இப்ப கொலசிப் சோதனைக்கு புள்ளிகளை கொண்டே பாட்டு யாழ்ப்பாணத்து அது மாதிரி ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் வந்து பரவலா ஸ்ரீலங்கா முழுக்க இருக்கு. கொழும்புலேயும் அப்படித்தான், இல்லையா அப்படித்தான். அது என்ன செய்யறது, அது வாரதிலே எந்த தவறும் இல்லை. அது ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ வாரதிலே தவறு இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக அவர் போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது சாதாரண வாழ்க்கையை வாழ. இப்ப இது வந்து கூடுதலாக இப்ப என்னென்றால் உங்களோட காலகட்டத்தில் இணைந்தவர்கள் தான் பெரும்பாலும் தளபதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கல்யாணம் கட்டி பிள்ளைகளும் வந்துட்டு அது அந்த 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 நிலைமையில அந்த போராடுறதுக்கான அந்த அதே உத்வேகம் இருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லையென. பெரும்பாலானவர்களுக்கு இந்த டயபிட்டிஸ் போன்ற வருத்தங்களும் தலைவருக்கு அது இருக்குதானே. தலைவருக்கு அவரே இதுதானே, அவருக்கு இந்த நீரிழிவு நோய் இருக்கு, சுகர். தலைவருக்கு சுகர் இருக்கு. அதனாலதான் அவர்கிட்ட உடம்பு வந்து கடைசியா உடம்பு கூடிக்கொண்டு வந்தது எல்லாமே வந்து அவருக்கு அந்த சுகர் வருத்தம் இருக்கிறபடியா. இவருக்கு பாலாண்ணையாக்கள் பாரவமாராக்கள் அவையோடு இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கும். என்ன செய்யுது, இது வந்து ஒரு அவற்றை வாழ்ந்ததுன்னா துன்பியல் சமபவமா எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வந்து இந்த கிழக்கு போராளிகளுக்கான நியாயத்தை கேட்கறேன். எங்கிட்ட இந்த காணொலிகள் வந்த நாள்ல இருந்து ஒரே மிரட்டலும் பிரச்சனைகளுமே கிடக்குது பர்சனல ஆக்கள். ஆனா இப்ப நாங்கள் வந்து ஆக உள்ள இன்னும் இறங்கும் போது இப்ப நாங்க கிழக்கு மாகாண போராளிகள் சம்பந்தமா காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்க வன்னி சம்பந்தமா இறங்கும் போது நிறைய விஷயங்கள் வெளியால வரும். நிறைய விஷயங்கள் வெளியால வந்தா எனக்கு வேற மிரட்டல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அந்த 4 காணொலிக்கே வந்து எனக்கு முக்கியமான ஆகிட்டு இருந்து நான் உங்களுக்கு பேர் சொல்றேன், இதுல சொல்ல வேணாம். நிறைய நீங்கள் அப்படி செய்யலாமா, நீங்கள் இப்படி இதுகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கலாமோ, அப்படி இப்படி நானும் கேபி என்ன வந்து பழைய நினைவுல மெருகூட்டி பார்த்து ஐயோ இப்படி நடந்தது தானே, ஏன் வந்து இப்படி சொல்றான்னு சொல்லி கூட பழைய விஷயங்களை யோசிப்பார். அன்னைக்கு இங்க நின்றாங்க யோசிப்பார். அன்னைக்கு நீங்க கேபி என்னோட கதை கேட்க அவரோட இதுல என்னென்று எதிர்கொள்றீங்க? உங்கள்கிட்ட நீங்கள் பல களங்களையும் கண்டிருக்கிறீங்க. அப்ப விடுதலை புலிகள் ஒரு முக்கியமான உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்ப இதை என்னென்று எதிர்கொள்றீங்க? ஏன் நீங்கள் வெளியில வந்து சொல்ற அவர்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப அவைக்கு நான் சொல்றது வந்து நியாயத்தை நான் இப்ப கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாள் நான் இது இந்த கிழக்கு போராளிகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து கருணாமான் செய்வாருன்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்ப கருணாமான் வந்து கடைசியா எனக்கு சொன்னது வந்து தான் கடைசி வரைக்கும் இதை பத்தி இது பண்ண மாட்டேன், நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க நம்பவும் போறது இல்லை. அப்ப நானும் வந்து அப்படியே விட்டுட்டு இருக்கிறாதானே, நானும் அப்படியே விட்டு ஒருத்தனாலும் கேட்கத்தானே வேணும். அதுக்காகத்தான் நான் கேட்கணும். இப்ப நான் அந்த கேட்கிற என்னுடைய இந்த குரலை அடக்கிறதுக்கான நடவடிக்கைக்கு எனக்கு எடுத்து ஒரு மிரட்டல் பிடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து கிழக்கு போராளியோட முகமா நிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா இப்ப சர்வதேசத்துல வந்து கிழக்கு போராளியோட முகமா நான் நிக்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும், கருணாமான்ற மறு முகமா நான் நிக்கணும். அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்ப அதை சாத்தியமாக போறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்க போறீங்களா? தேர்தல்ல போட்டி போட போறீங்களா? என்ன
கருணாவுடைய கட்சி வலுவிழந்து போச்சுது. பிள்ளையானுடைய விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி அதுக்கு மேல அவர் இளைய பாரதியோ இல்ல இனிய பாரதியோ எல்லாம் கைது செய்யப்பட்டு, அப்ப அந்த கட்சியும் அதுக்கு மேல வளருமோ என தெரியல. அப்ப இந்த நிலையில ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகி இருக்கு கிழக்கு மாகாணத்தில். இந்த வெற்றிடத்தை நீங்கள் உங்களால நிரப்ப இயலுமா? கிழக்கு மாகாணத்துல நான் ஒரு அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப வேணும்ன்றது இல்லை. இதுல நிறைய விஷயங்கள் உற்று நோக்கினால் இன்றைய கிழக்கு மாகாணத்துல பிள்ளையார் அண்ணன் இல்ல, கருணாமான் கொஞ்சம் அமைதி காக்கிறார். ஏன்னா அந்த பழிவாங்கும் படலத்துக்கு தான் மாட்டிடக்கூடாதுன்றதாலே அவர் சரியான கவனமா இருக்கிறார். அதே மாதிரி இனிய பாரதியம் உள்ள போட்டாங்க, அது என்ன மாதிரின்றது தெரியல. அவற்ற கேஸுகளும் வேற வேற அது தெரியாது. அப்படி இருக்கும் போது இப்ப தமிழரசு கட்சி என்ற அந்த கட்சி இன்றைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நேரத்துல தமிழரசு கட்சியின் ஜாப்பு 60 50 60 உருவாக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். தெரியும். அந்த ஜாப்பில விதியின்படி, அந்த ஜாப்பில முதலாவது 2வது விதியின்படி தமிழ் மக்களுக்கான சுயாட்சி ஏற்படுத்தி கொடுக்க வேணும். அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்கான சுயாட்சி ஏற்படுத்தி கொடுப்போம். நான் பிரிவினவாதம் கலைக்க வரையில. ஆனால் இது நாங்கள் நம்ப வச்சு மாற்றப்பட்டிருக்கிறோம்ன்றதை நான் இப்ப எடுத்து சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு கட்சி இருக்குது, கட்சியின் தலைவர் செயலாளர் சாணக்கியன் எல்லாரும் அந்த கட்சியின் ஜாப்பை தான் குறிக்கோளா வச்சு நடப்பினோம். அது அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா அவன் கட்சி அது. இந்த தமிழரசு கட்சியை 22 பேரை நாங்கள் தமிழரசு கட்சியின் தலைமையில டிஎன்ஏ ஆக்கி பார்லிமெண்ட்டுக்கு 22 பேரை அவன் அனுப்பினார். 2002 2004 தெரியும், 2002 நினைக்கிறேன். அப்ப அனுப்பினாங்க. அனுப்பினது என்ன சம்பந்தம், தலைவருக்கு பதவிக்கு போட்டு தலைவர் பிரபாகரனால அனுப்பப்பட்டது. அது கருணாமானம் ஒத்தாசை தான் இருந்தது. அந்த ஜாப்பில இருக்கிற விஷயத்த தலைவர் படிக்கவில்லையா, அன்பில் பாலசிங்கம் படிக்கவில்லையான்னு நான் கேட்கணும். இதுக்கு பதில் யாராவது ஒரு புத்திஜீவி இருந்தா எனக்கு தெரியலாம். சுமந்திரன் கூடி எனக்கு தெரியலாம். போன் நம்பர் இருக்கு, எனக்கு எடுக்கலாம், எடுச்சிடலாம். அதாவது இப்ப முஸ்லீம்களுக்கு சுயாட்சி கொடுக்குறதுன்னா எங்க கொடுப்பீங்க? அப்ப முஸ்லிம்களுக்கான சுயாட்சி கொடுக்கறதுக்கான மண் எங்க கிடக்கு? அம்பாறை தமிழர்கள பூர்வீக குடி. அப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து முஸ்லிம்களை வெளியேற்றி போட்டீங்கன்னா அது திருப்பி யுத்தம் முடிச்சப்பதான் போய் குடியேறணும். அப்ப எங்க நீங்கள் அதை கொடுக்கறதுக்கான மென்ஷன் பண்ணியிருந்த, நீங்கள் எங்க அதை உங்களோட மனதுக்கு எப்படி வச்சிருந்த நீங்க தமிழரசு கட்சி? அப்ப நீங்க அம்பாறைய தயாராக்குறதுக்கான அதுக்காகத்தான் போன தேர்தல கூடி முஸ்லிம்களுக்கு முதலமைச்சர் போஸ்டிங்க விட்டு கொடுத்தார். அப்ப இவ என்ன தெரிஞ்சுன்னா, அந்த கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் வச்சுக்கொண்டு இந்த கிழக்க முஸ்லிம்களுக்கு தாரவாத்து கொடுக்கறதுதான் இப்ப தமிழரசு கட்சி வாங்கி இருக்கு. அதுக்கான கூட்டணி தான் இப்ப அந்த 6-7 கட்சிகள் கூட்டணி, 6 கட்சி கூட்டணி. இது அவைன்ற ஒரு ரகசிய வேலை திட்டம். அப்ப இந்த ஜாப்பு 60களில் உருவாக்கப்பட்டது, 50கள் என்று சொன்னா இந்த ஜாப்பில் இருக்கிற விஷயத்தை தலைவர் படிக்க இல்லையா? பெரும்பாலும் அந்த ஜாப்பு தமிழரசு கட்சியுடைய ஜாப்பு தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட நேரம் உருவாகி இருக்கும். அதாவது தமிழ் காங்கிரஸ்ல இருந்து செல்வநாயகம் பிரியக்குள்ள நிறைய தமிழர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட அதை தொடர்ந்து அவர் வெளியேறக்குள்ள அந்த யாப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் 50கள்ல. இப்ப என்னென்றால் அப்ப நீங்கள் சொல்ல வாரீங்களா, அப்ப அங்க இருக்கக்கூடிய பூர்வீகமாக வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு சுயாட்சி அமையக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லு, நான் முஸ்லிம்களுக்கு அமையக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றேன். எந்த இடத்தை வச்சு அமைச்சு கொடுக்கணும் தமிழரசு கட்சியின் ஜாப்பில முஸ்லிம்களுக்கான சுயாட்சி உரிமை பெறணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம்டா, அப்ப இவ தமிழர்களுக்கான கட்சியா என்றா என்னோட சொல்லு. இதே நீங்க ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் இதுல போய் ஜாப்பை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தமிழர்களுக்கு ஆதரவா ஒரு பதவி இருக்காது, ஒரு விதி இருக்காது. சிங்கள கட்சியில எடுத்து பாத்தீங்கன்னா இருக்காது. தமிழர்களுக்கான ஈழத்தை பெற்றுக் கொடுக்கணும், தமிழர்களுக்கான சுயாட்சியை பெற்றுக் கொடுக்கணும் SLPPலையோ அல்லது UNPலையோ இருக்காது கட்சியின் ஜாப்புகள்ல. இதே போல ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை இது வரைக்கும் யாரும் கதைச்சது. கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு மாநசபை எலெக்ஷன் வந்தா கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு பெரும்பான்மையை இவ முஸ்லிம்களுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் சுமந்திரனாக தமிழரசு கட்சி. அதுக்கு சாணக்கியன் முக்கியமான வேறு சில ஒன்று இருக்கு. அதனாலதான் முஸ்லிம் கட்சியிலையும் சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே போன முறையும் இதே மாதிரி தான் அந்த ஆட்சி முதலமைச்சர் போஸ்டிங் குடுவட்டது. பெரும்பான்மை இல்லாம இருந்து கூடிய அவை குடுவட்டது இவன் ஆதரவோடு. அப்ப அம்பாறை இப்ப முழுக்கலும், அதாவது அம்பாறையில இப்ப 53 54 கிராமங்கள் முஸ்லிம்களால கைப்பற்றப்பட்டிருக்குது, மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். இதை பற்றி இதுவரைக்கும் ஒரு அறிக்கையும் சாணக்கியன் விட்டதில்லை, இதுவரைக்கும் ஒரு போராட்டமும் செய்ததும் இல்லை, இதுக்கான தீர்வையும் கண்டது மயிலண்டமாடு எல்லாம். இது ஒரு சிக்கலாக வருமில்லை, இது ஒரு இன முருகலை கொண்டு வருமில்லை. இப்ப நீங்கள் அப்படின்னா சொல்ல இல்லை, வேணும் முஸ்லிம் மக்கள் இங்க வாழ்றது, தமிழ் மக்கள் வாழணும்ன்றது அடிப்படை, அது சரி, தமிழ் மக்கள் வாழணும். அம்பாறையில இருக்கிற தமிழ் கிராமங்கள்
பாதுகாக்கப்படணும், எல்லாம் சரி. அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு என்ன கிழக்கு பொறுத்த வரைக்கும் தமிழர், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் மூவின மக்களும் சரிசமனாக வாழ்கிறார். அவர்களுக்கான அந்த பிரதேசத்தை கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? எந்த பிரதேசத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வரணும்னு சொல்றீங்களா? அதுக்கு எந்த பிரதேசத்தை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணவே அப்படி இருந்துச்சுன்னா மதியுரைஞர் அண்டர் பாலசிங்கம் அதாவது உலகத்தின் அறிவெல்லாம் அவருக்கு தான் கிடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவர் ஏன் இதை கவனிக்காவிட்டார் அல்லது கவனிச்சு கொண்டு சரி கிழக்குல தானே ஒரு பகுதியை கொடுப்போம்னு சொல்லி போட்டு கிழக்கு மாகாண போராளிகளை வச்சு யூஸ் பண்ணினவையா இவ்வளவு காலம் இந்த யுத்தத்துக்காக? ஏன்டா இதை அம்பாறுன்றது சொல்லிவிட்டா அதுக்கு பிறகு அவங்க போராட வர மாட்டாங்கன்னு சொல்லி போட்டு அதை மூடி மறைச்சவையோ இவே பிளான் பண்ணது என்னன்னு சொல்லி சொன்னான்னு வடக்கையும் கிழக்கையும் முனைக்கணும்னு சொல்லி சொன்னவையோ முழு அம்பாறை மாவட்டத்திலேயும் தமிழ் மக்கள் இல்லை தானே? அம்பாறையில ஒரு குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல தானே தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். இல்ல அம்பாறை எங்கண்ட பூர்வீக குடியா இருந்தது. முஸ்லிம்கள் குடியேற்றப்பட்டார்கள், அங்க குடியேறினார்கள். அது காலகாலமா அது குடியேற்றப்பட்டு கொண்டு வந்துதான் இன்றைக்காவே பெரும்பான்மையா இருக்கு. இப்ப திருவோணமலை மாதிரி இப்ப திருவோணமலை இன்னொரு 15-20 வருஷத்துல காணாம போகும் பாருங்கள் தமிழாக்கள்கிட்ட இருந்து. எங்கட வரலாற்று சிறப்பு மிக்கது சிவன் பிறந்த பூமி, ராவணன் ஆண்ட மண், எங்கட திருவோணமலை மாவட்டம், எங்கட கேபிட்டல், எங்கட இயற்கை துறைமுகம் என்ற இதெல்லாம் கொண்ட ஒரு வளம் கொண்ட இடம். இன்றைக்கு அது தமிழர்கள் இன்றைக்கு 20% தான் இருக்கிறாங்க. இன்னொரு 20 வருஷத்துல அதாலதானே வடக்குல இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அல்ல தமிழரசு கட்சி சொல்லுது வடக்கும் கிழக்கும் இணைஞ்சிருந்தால் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள். தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 60% இருப்பினும் இந்த முஸ்லிம் மக்கள் ஒரு 18% இருப்பினும் சிங்கள மக்கள் 18% என்று சொல்லப்படுறது அதாலதானே. அப்ப நீங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்சு இருக்கிறதுக்கு நீங்களே முன் வரக்கூடாது. வடக்கும் கிழக்கும் இணைஞ்சிருக்கிறதுக்குண்டா இப்ப தலைவர் விவகாரம் சொன்னது வடக்கும் கிழக்கும் இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி இப்ப நீங்க சொல்ற விஷயம் சரியான உண்மை. ஏனென்றா இப்ப ஆட்சி என்று சொல்லி வரைக்க தமிழர் பெரும்பான்மையா இருக்கு நம்ம வடக்கிலையும் கிழக்கிலையும் சேர்த்து பார்த்தா அப்ப தமிழத்தை கைதான ஓங்கி இருக்கும்னு சொல்லி சொன்னது. அப்ப நீங்க அங்க முஸ்லிம்களை ஏமாத்துறீங்க. ஏன்னா அதை நீங்க சொல்லல நேரடியா எங்கட ஜாப்பில இப்படி இருக்குது நாங்க இதுக்காக நீங்க சொல்றீங்க அவருக்கு சுய நிர்ணய உரிமை சுய ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்றீங்க தமிழரசு கட்சி. அதே நேரத்துல வடக்கு கிழக்கு இணைஞ்ச இதுக்குள்ள போராடணும் இணைய வேணும்னு சொல்றீங்க. அப்ப இது தவறு தானே? இதை ஒன்றில் நீங்கள் கிழக்கு தமிழ் மக்களையும் போராளிகளையும் மாத்துறீங்க, இல்லைன்னா கிழக்குக்கான முஸ்லிம் மக்களையும் மாத்துறீங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு நீங்க நினைக்கிறீங்க? இவைக்கு இப்ப சுமந்திரன் என்ற அது தமிழரசு கட்சியின் தலைவிதியே மாற்றக்கூடிய ஒரு அந்த ஒரு டேலண்டான ஒரு ஆள் சுமந்திரன். இல்லைன்னா சிறுதரன் எல்லாம் இதுல கடைசி இன்றைக்கு நடத்தல நிக்கிறார். அவருக்கு அந்த தமிழரசு கட்சியில் இடம் இருக்கோ இல்லையோன்றதை டிசைட் பண்றாங்க. அப்ப சுமந்திரன் நினைச்சா ஜாப்பே மாத்திரம் அங்க எதுக்கு ஒரு தரம் இல்லை. ஏன்னா சிவஞானத்துல இருந்து தலைவர்ல இருந்து சாணக்கியன்ல இருந்து எல்லாருமே சுமந்திரன் ஒரு கைத்தடிய. அப்ப சுமந்திரனுக்கு நிறைய ஆதரவு இருக்குது. அதாவது அப்ப ஜாப்ப மாத்தலாம் தானே? இப்பவுமே அந்த கவல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் விரும்புறீங்க யாப்ப மாத்துங்க. நீங்க எங்கட தமிழ் தேசியத்தை போராட்டத்தை ஆதரிக்கிறீங்கன்றது சொன்னால் நீங்கள் தமிழர்களுக்கான சுயாட்சியை பற்றி எழுதுங்க. அதுல முஸ்லிம்களுக்கான சுயாட்சியை பற்றி நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரவுப் பாப்பியும் இருக்கிறார், ரிஷாட் பதவியின் இருக்கிறார், அப்படியான ஆகலாம் அவங்க இருக்கிறது தானே. ஆனா இப்ப வடக்குல நீங்கள் வடக்கு கிழக்கு இணையணும் வேண்டா கிழக்கு மாகாணத்துல ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். வடக்கு கிழக்கு இணைய கூடாதுன்னு தான் சொல்றோம். அப்ப வடக்கு கிழக்கு இணையாட்டி நீங்கள் கிழக்கு மாகாண தமிழர்கள் பலகீனமாகத்தானே இருப்பினும், அதைத்தான் நான் சொல்றேன். நீங்கள் முஸ்லிம்களோட ஒரு உடன்பாட்டுக்கு வர எங்களுக்கு எங்களின் பறிபோன நிலங்கள் தேவை. எங்களுக்கு நாங்க முஸ்லிம் நிலத்தையோ சிங்கள நிலத்தையோ அடிச்சு பறிக்க போறது இல்லை. இங்க வன்முறை தேவையில்லை. அரசியல் ரீதியில போய் நாங்கள் போராட்டங்கள் செய்து அரசுக்கு கொண்டு போய் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் எங்கண்ட மண்ணை மீட்டு எடுக்கணும்ன்றதுதான் நான் இருக்கேன். எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க பின்னுக்கு போறீங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னுக்கு போறது இல்லை. நாங்க இப்பதானும் இதை நாங்க செய்யாம விட்டோம்னு சொன்னா நாங்கள் எங்கட இருப்பு அளிக்கப்படும் கிழக்கு மாகாணத்துல. நான் சொல்றேன் 20-25 வருஷத்துக்கு பிறகு தமிழன் கிழக்கு மாகாணத்துல ஒரு அடிமட்டத்துல இருப்பான். கட்டாயம் அது நடக்கும். என்னன்னு சொன்னா பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் கிழக்குல கூடுதலா நிக்கிறது. கிழக்குல திருவோணமலை மாவட்டத்துக்குன்னா 20% தான் தமிழ் இருக்கா. முஸ்லிம்களும் சிங்களம் தான் நாங்க கூட.
அதே மாதிரி அம்பாறை மாவட்டம் வந்து 100% போயிட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சியில. ஆனா அம்பாறை மாவட்டம் தமிழத்துக்கு அடங்குது. அங்கள் போட்ட தமிழ் புத்தளம் வரைக்கும் போகுது, கட்டிக்கும் போகும். அப்ப அடங்குது. அப்ப இது எது உண்மை? இவன் ஜாப் உண்மையோ அல்லது இந்த தமிழ்ல வரவடம் உண்மையோ? கிட்டன எனக்கு ஒரு சொன்னவர் ஒரு பிரஸ் மீட்ல நான் வந்து பார்த்து கொண்டு நிற்கும் போது, அப்ப சுவிஸ்ல நானும் சுவிஸ்ல பண்ணுகின்றவர். அப்ப பத்திரிகை மாநாடு நடந்தது. அப்ப நானும் அதுல நிக்கிறேன். அப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் வந்து அதை சொல்றாரு இதுல தமிழ்ல வரவணும் எப்படி விரைஞ்சது, எப்படி அந்த கணக்கெடுத்த நீங்க சொல்லி. அப்ப அவருக்கு அந்த அறிவு வரைகணும் இப்ப நான் யோசிக்கணும். அது வந்து அது எப்படியான ஒரு வரலாற்று விஷயம் அது. ஆனா அவர் சொல்றாரு அது எங்கெல்லாம் சிங்களம் கொண்டு போடுறானோ அங்க எல்லாம் ரெட் மார்க் பண்ணு, அதான் தமிழ்ல மாட்டேன். அந்த பதில் கவர்ச்சிகரமான பதில். எங்கெல்லாம் அங்க கொண்டு போடுறானோ அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணு. அப்ப குழம்புல கொண்டு படிச்சா குழம்பை மார்க் பண்ணுவோமோ? தமிழ் ஜூலை கலவரத்துல குழம்புல கொண்டு படிச்சதுதான். அப்ப இது வந்து எல்லாமே வந்து அவசர அவசரமா சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. தலைவரால என்னத்துக்கு இந்த ஜாப், அதாவது வந்து இவ்வளவு படிச்ச ஒரு ஆட்கள் யார் வாரசிங்கத்தார் எல்லாரும் வந்து இந்த ஜாப் ஏன் கவனிக்காம விட்டுனாம். நீங்கள் ஒரு சரியான வரவடம் இருக்கு இல்லைன்னு சொல்றீங்க. சரியான தமிழத்துக்கான சரியான வரவடம் இருந்திருந்தா சில தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இப்படி சண்டை பிடிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு தேவையில்லை. அப்ப நீங்க உண்மையிலேயே இவன் யாப்பின்படி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க முஸ்லீம் மக்கள் எங்க போறது வாழ்றதுக்கு நியாயமான கேள்வி, மெல்லாமான கேள்வி. அப்ப அது நீங்கள் அப்பவே இருந்திருந்தா தமிழத்துக்கு என்னென்ன வெறும் அம்பாறை. அப்ப முஸ்லீமுக்கும் தமிழத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப யாரை ஏமாத்தி இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து? அப்ப ஏன் கிழக்கு மாகாணத்தை ஏமாத்துறீங்க, கிழக்கு மக்களையும் ஏமாத்துறீங்க? இன்றைக்கு நாங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரியா இருக்கணும் கிழக்கு மாகாணத்துல. 7500 விடுதலை புலிகள் வந்து இளைஞர்கள் வந்து வீரச்சாவை தடவி மண்ணு கீழே உறங்குதுகள் துரோகியா. 6500 பேர் மண்ணுக்கு மேல வந்து வாழ்றான் துரோகியா. அப்ப இவ்வளத்தையும் சந்திச்சு இவ்வளவு இன்னல்களையும் சந்திச்சது வந்து ஒரு கிள்ளுக்கீர மாதிரி போச்சு. அப்ப அது மிஸ்யூஸ் பண்ணின மாதிரி போச்சு. அது இதுக்கான கேள்விகளுக்கு பதில் இருந்தா புத்திஜீவிகள் நான் சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்வேன். நான் உண்மையில நிறைய விஷயங்களை யாருன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். அதை விட்டுட்டு சரி கொண்டு எடுத்து நீ அதை சொல்ல இதை சொல்லாண்டு மிரட்டக்கூடாது. திருப்பி கருணாமான்ற கதைக்கே வரும். கிழக்கு போராளிகள் முகமா நான் இருக்கிறேன், கருணாமான மறைமுகமா நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப நான் அதுக்கு ரெடியா நான் அது இருக்கு. ஓகே சரி, கருணாமான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் என்ன விஷயம் சொன்னாலும் மறக்கிறதுக்கு கருணாமான் மறக்க மாட்டேன். தெரியும். அப்ப நான் அவற்றை இதை பொசிஷனா நான் எடுக்கணுன்றீங்க. விடுதலை புலிகள் தலைவர் வந்து 17 வருஷமா இன்றைக்கே நான் அந்த அமைப்பை ஒரு தரம் எடுக்கல. இந்த அமைப்பை ஒரு தரம் வந்து உரிமை கோராதுக்கான அது ஒரு முக்கியமான கேள்வி. இவ்வளவு பெரிய அமைப்பு, இத்தனை ஆயிரம் போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெரிய தளபதிகள் எல்லாம் பல ராணுவ களங்களை வெற்றி கண்டேன் எல்லாம் சொல்லுவினோம். ஆனால் அந்த அமைப்பை இயங்குறதுக்கு அந்த குட்டி அமைப்புகள் புளோட்டோ இபிஆர்ல அதுக்கு ஏதோ ஒரு சாரார் இருக்கிறோம், அவர்கள் விளக்கு கொளுத்துகிறார்கள், கொண்டாடுறார்கள். ஆனால் புலிகளுக்கு நிலைமை அப்படி இல்லையே. பிரபாரம் செத்தன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே 16 வருஷம் ஆச்சு. ஆச்சுது. இன்றைக்கு எனக்கு என்ன கவலை இருந்துச்சுன்னா, தலைவர் செத்து போனார், இறந்தது வச்சாவோ ஓகே. அவற்றை அந்த அமைப்பு ஏன் இதுவரைக்கும் ஒருவர் வந்து உரிமை ஓரேற்று நான் அடுத்த பிரபாரம் இவர் கேபி என்ன சொன்னவர் அதை அடுத்த சொல்லி 2வது நாளே அரசு பண்ணப்பட்டுட்டார். அவற்றை எது முடிச்சு. ஆனா இன்றைக்கு கனடாவையோ சுவிஸ்லயோ லண்டன்லயோ இங்கேயோ ஆப்பிரிக்காவிலயோ இங்கேயோ அல்லது இலங்கையிலயோ ஏன் ஒருத்தர் வந்து நான் தான் இயக்கம் பிரபாரம் செத்ததோட அது முடிஞ்சது. அப்ப உங்களுக்கு இந்த பீத்தல் இது பெருமை தேவை இல்லை தானே, விட்டுட்டு அறுவரை பாருங்கவன். திருப்பியும் என்னதுக்கு நீங்கள் வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு மனநோய், அது ஒரு மனநோய். ஒன்று வந்து நீ போராடு போய். இப்ப நான் போய் போராடுற மாதிரி போய் போராடு. இல்லையென்று வச்சுன்னா விட்டுட்டு பேசாம இரு. எனக்கு பயம், எனக்கு முதுகெலும்பு இல்லை விட்டுட்டு பேசாம இரு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுன்னா நாடு கடந்த தமிழ்ல மட்டும் சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. உருதுமாரனே ஆரம்பிச்சார். இன்றைக்கு அந்த நாடு கடந்த தமிழ் அரசு என்ன செஞ்சது? உங்களுக்கு அது தெரியுமா என்ன செஞ்சது? இலங்கையில என்ன செஞ்சது? யுஎன்ல போய் டிக்கெட்டை போட்டு போய் அங்க கோப்பியம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வர்றதுதானே. ஒரு குழந்தை பிள்ளை விளையாட்டா தான் தெரியுது. இந்த யூனிவர்சிட்டிக்கு போகாமல் 5ஆம் வகுப்புல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினோன்னு கோட்டை எல்லாம் போட்டு படம் எடுப்பாங்க. அது மாதிரிதான் உருத்திரகுமாராக்கள் இந்த பாராளுமன்ற விளையாட்டு நாடு கடந்த தமிழீழ கதை இருக்குது. அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட்டும் இல்லை, உப்புச்சப்பும் இல்லை. அது நாடாளுமன்ற தமிழரசில பதவி ஏற்றால் வந்து ஊருக்கு போக முடியாது என்ற ஒரு சுயநல கொள்கை. இதுதான் தலைவர் பிரபாகரன் இடத்தை நான் நிரப்பதற்கு ஒருவன் பெறையில்லை. நான் தான் நடத்த விடுதலை புலி என்ற ஒருவன் பெறையில்லை. சரியோ என்னோட வச்சுன்னா நான் நாளைக்கு நல்லூருக்கு தேருக்கு போக முடியாது, மாமிசத்தா போக முடியாது, இந்தியாவுக்கு இதுக்கு போக முடியாது, பண்றதுக்கு கோயிலுக்கு போக முடியாது, மலையேற போக முடியாது. அப்ப சுயநலம். அப்ப உங்களுக்கு ஏன் இந்த கதை? சுயநலம் தானே. ஃபுல்லா ஒரு சுயநலமான ஒரு நினைவுதான் இதுன்றது. எனக்கு எடுத்து மிரட்டினவர்கள்ட்ட நான் கேட்டது வந்து நான் ஓகே நான் உண்மையை சொல்றேன்.
இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்றேன் சொல்ற விஷயத்தை தான் சொன்னேன். முதல்ல வந்து கெஞ்சுற மாதிரி கதைப்பினோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மிரட்ட தொழில கதைப்பினோம். இப்போ நீங்களும் நிறைய இதான் இருப்பீங்க. அது இருக்குது. கருணாமானே என்னோட கதைக்கு சொன்னவர்களை கவனமடா தெரியுதானே அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இல்லை. இது நாங்கள் இப்போ நாங்க போராட்டத்தை செத்து போய் இருப்போம் தானே இப்போ. அப்ப கடவுள் எங்களை திரும்ப வாழ வைக்கிறான்டா ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தானே ஒரு ஒரு காரணம் இருக்குது தானே. நாங்கள் ஒரு 3-4 இடத்துல நான் சரியான ஒரு இதுல தப்பிச்சேன் மயிரில். அப்படியான இடங்கள்ல சர்வதேசத்துல ஓடி அப்படியான இடங்கள்ல இன்றைக்கு நாங்கள் உயிரோட இருக்கிற காரணம் ஏதோ ஒரு காரணம் எங்களால் ஏதோ ஒரு அளவில் ஆக வேண்டியது என்றதுதான் சொல்லிவிடுவோம். இதுல மனதில் எனக்கு ஒரு நிம்மதி உண்டு சொல்லுவோம். இந்த கிழக்கு மக்களுக்காக போராடுவோம். நீங்க கேட்டீங்களா என்ன ரீதியில போராட போறீங்கன்னு சொல்லி. நாங்கள் எங்களுக்கான அரசியல் வெற்றிடம் ஒன்று அங்க இருக்குது என்றதுக்காக எல்லாம் வேற இல்லை. எனக்கு வந்து முள்ளிவாய்க்கால நடந்த விஷயத்துக்கு நீங்க நீதி கேட்கிறீங்க. அதே விஷயத்த நீங்கள் எங்களுக்கு வந்து 2004 செய்திருக்கிறீங்க. என் அண்ணன்மார், என் தம்பிமார், என் தங்கச்சிமார் இன்றைக்கு துரோகிகளா நாட்டை விட்டு கலைக்கப்பட்டு ஊரை விட்டு கலைக்கப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு அப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உயிரை இழந்திருக்குது. நம்பி போய் எரிஞ்சு சேர்த்திருக்கிறது. உயிரோட எரிஞ்சு சேர்த்திருக்கிறது. உயிரோட சரி அதெல்லாம் கொட்டுமை எரிக்கப்படணும். உயிரோட சீனியை கொட்டி எரிச்சவங்க சரியோ அப்படியான இது நடந்தது. இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கேட்காம அந்த ஆன்மாவுகளுக்கு எப்பவுமே சாந்தி இல்லை. வடக்கு புரியாட்ட கேட்கிறேன். நான் வந்து சர்வதேசத்தை போயில்லை. நீங்க கேட்கறீங்க சர்வதேசத்திட்ட நீதி. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க எங்களுக்கு செய்தீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எனக்கு ஒரு நீதி தாங்க. அதாவது விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள் அவர்களுடைய கொள்கையை வரவேற்பவர்கள் இன்றைக்கும் விடுதலை புலிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பில் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. சொல்றோம் கண்டிப்பா சொல்லணும். சர்வதேச அதாவது வந்து இப்ப எலெக்ஷன் வருதுன்னு சொன்னா வரப்போ இருந்தானே எல்லாரும் அந்த நேரத்துல கேட்போம். தேசியம் என்று சொல்லி கொண்டு வருவதானே போதிய தேசியவாதிகள் அவைய கேட்போம். அவைகளுக்கு எதிரான நடவடிக்கை எலெக்ஷன் என்று சொல்லி கொண்டு வந்தால் கிழக்கு மாகாணத்துக்கு பெரிய ஒரு சவாலை மேற்கொள்ள வேண்டி வரும், எதிர்கொள்ள வேண்டி வரும். எனக்கு பின்னால வந்து நிறைய இளைஞர்கள் இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நிறைய போராளிகள் அண்ணன் தம்பி எல்லாம் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவையோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்த வேணும். அவைக்கு ஒரு தொழில் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த பிள்ளைகளின் குடும்பத்துல விட அடுப்பெரிய வைக்க வேணும். அப்படியான விஷயங்கள் செய்ய கிடையாது. அந்த தளபதி மாற்றி அந்த போராளிகளின் குடும்பங்கள பிள்ளைகள் படிப்பு வசதி இல்லாம இன்றைக்கும் போட மாட்டு சட்டை இல்லாம இருக்கிற குழந்தைகளும் அப்படி எல்லாம் இருக்குது. சரியான பின்தள்ளப்பட்டு வாழுது. அதுகளோட வாழ்க்கை முறை மேம்படுத்தப்பட வேணும். உண்மையா வழியால கொண்டு வரணும். இதுக்கு ஒரு கிழக்கினுடைய ஒரு அரசியல் பீச்சாக வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்குது. நான் ஒரு அதுக்கான அந்த போராளி இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் எலெக்ஷன் நிக்க போறது கிடையாது. நான் இப்பவே சொல்றேன். எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு வந்து இந்த போராளிகளுக்கான நியாயம் இந்த போராளிகளை தான் நான் முன்னிறுத்துவேன். அதை கிழக்கு மண்ணின் மைந்தர்கள் தான் அங்க வந்து அரசியல் கேரக்டரால வந்து உருவெடுப்பினோம். ஆனா வந்து நான் வந்து அவைகளுக்கு பின்னுக்கு இருந்து எல்லாத்தையும் நெறிப்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பேன். இப்படித்தான் என்று சொல்லி. ஏன்னா வரலாறுகள் தெரிஞ்ச நாங்களும் செத்து போயிட்டா இன்றைக்கு இந்த வரலாறுகள் வந்து தவறான முறையில அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கான இது கடத்தப்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப அதை வந்து இப்பவும் நாளைக்கு நான் இன்னொரு 5 வருஷத்துல செத்து போகணும்னு சொன்னா கூடி இந்த வரலாறு ஒன்றும் தெரியாமலே நாங்கள் அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டு வரும். அப்ப உண்மையிலே கருணாமன் இருந்த உண்மையிலே அவர் ஒரு துரோகி தான், அவர் ஒரு இரணியன் தான். இவெல்லாம் ஒரு கள்ளன், இவனெல்லாம் ஒரு துரோகி. தனிநபர்களுக்கு அப்பால மட்டக்களப்பண்டாலே அது அடையாளம் கொண்டு இருக்கு. அந்த வெறுப்பு நீங்க கேட்டீங்கல்ல புலம்பெயர் மண்ணில வந்து கொஞ்சம் பேர் கிழக்கா இந்த கிழக்கு மக்கள் புலம்பெயர் மண்ணில் இருக்கிறவர்கள் கூடி அதுல வந்து 100% ஆக்கள் வந்து தாங்க மட்டக்களப்பு சொல்றதுக்கே பயப்படுவாங்க, அது வைக்கப்படுவாங்க வழிகால. ஏன்டா எங்களை என்ன துரோகின்றுவாங்களோ. ஆனா நான் சொல்றேன், நான் மயிலட்டில பிறந்தா மயிலட்டி மண்ணின் மைந்தர் தான். ஆனா நான் இந்த மயிலட்டி மண்ணுக்காக போராடுறேன். அங்க போராடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த கிழக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால முன்னுக்கு தான் நிற்கணும். அவங்களுக்கான நியாயத்தை வேண்டி கொடுக்கணும் என்றுதான் என்னுடைய ஒரு இதா இருக்கு. நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த உரையாடல முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இன்னும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்குது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த உரையாடலை அடுத்த சந்திப்பில் தொடர்வோம். அதுவரைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சரவணன். நன்றி.